நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். நமது பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, நமது மைவி3 ஆட் சம்மந்தமான அனைத்து ப்ராப்பர்ட்டிகளும் முன்னாடி கேஸ் நடக்கும்போது 1 by 1 ஸ்டாப் பண்ணப்பட்டது. அதாவது நம்ம ஆப்பும் சரி, ப்ளே ஸ்டோரில் வந்து ஆப் வந்து நீக்கப்பட்டது. அதேமாதிரி நம்ம ஜோனல் ஆஃபீஸ்லாம் மூடப்பட்டது. அதேமாதிரி சென்னையில் இருக்கிற நமது மைவி3 ஆட்ஸ் மெயின் ஆஃபீஸ் அதுவும் வந்து மூடப்பட்டது. அது இல்லாமல் ஸ்டோர் ரூமுகள்லாம் பெரும்பாலும் வந்து திறக்காமல் அதுவும் வந்து மூடப்பட்டது. வங்கி கணக்கு அது வந்து பார்த்தோன்னா EOWவால் அது வந்து நிறுத்தி வைக்கப்பட்டது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா கேஸ் நடக்கும்போது நமது மைவி3 ஆட்ஸ் MD திரு சக்தி ஆனந்தன் அவர்கள் வந்து உள்ளே இருக்கும்போது இந்த விஷயங்கள்லாம் 1 by 1 நடக்கப்பட்டது. சரிங்களா? ஸோ இது எப்படி மீட்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டினா அவங்க ஒரு மனு ஒன்று போடுவாங்க. சரிங்களா? ஒரு மனு ஒன்று போடுவாங்க. அந்த மனு வந்து ஆராய்ந்து என்னென்ன வந்து தடை செய்யப்பட்டதோ அனைத்தையும் வந்து மீண்டும் அவங்க ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டர் போடுவாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பாசிபிளாக இருக்கும். ஏன்னா வந்து இது என்ன சொல்கிறாங்கன்னா இதெல்லாம் வந்து பாசிபிள் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக பாசிபிள் தான். இதுக்கு எடுத்துக்காட்டாக வந்து பார்த்தோன்னா நாம் கூட ஒரு வீடியோ போட்டிருப்போம். சென்னையில் வந்து ஒரு கேஸ் ஒன்று நடந்துட்டு இருந்து பிட்காயின் கேஸு. அவருக்கு தெரியாமல் அவருடைய அக்கௌண்ட்டில் வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் அவர் போய் கேஸ் போட்டார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் போட்டதில் நீங்கள் வந்து எவ்வளோ கம்ப்ளைண்ட் வந்திருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அதை நிறுத்திக்கிட்டு மற்றதெல்லாம் வந்து அவர்கிட்ட ஒப்படைங்க அப்படின்ற மாதிரி அவர் கேஸ் போட்டவருக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுக்கப்பட்டது. ஸோ இது வந்து ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த பேசிஸில் தான் நமக்கு வந்து கண்டிப்பாக ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி நமக்கு கிடைக்கும், மைவி3 ஆட்ஸ் நிறுவனத்துக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாகி உள்ளது. நண்பர்களே, இது தகவல் மட்டும்தான். சரிங்களா? எக்ஸ்பெக்டடாக தான் நம்ம சொல்கிறோம். எதையுமே நம்ம சொல்கிற கருத்துக்கள் எல்லாம் ஒரு எக்ஸ்பெக்டட் தான். உண்மையான கருத்துக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஷோராக சொல்கிறது வந்து பார்த்தோன்னா நமது மைவி3 ஆட்ஸ் MD ஃபார்ம் சேனலில், அதே மாதிரி அவங்க வெப்சைட்டில் நமது மைவி3 ஆட்ஸ் நிறுவனத்துடைய வெப்சைட்டில் தான் சொல்ல முடியும். சரியா? சொல்லுவாங்க எந்த ஒரு விஷயமும். இது வந்து நம்ம சொல்கிறதெல்லாம் வந்து நமக்கு கிடைத்த தகவலின்படி ஓரளவுக்கு உண்மையாக இருக்கக்கூடிய தகவல்கள் தான் நம்ம வந்து இப்போ நம்ம ஷேர் பண்ணுறோம். சரிங்களா? அதற்காக வந்து நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து என்ன சார் நீங்கள் சொன்னீங்களே ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அப்போ கண்டிப்பாக கிடச்சிருமா அப்படி இப்படிலாம் கேட்கக்கூடாது. சரிங்களா? இது வந்து பார்த்தோன்னா சோஷியல் மீடியாவில் வித் ஆர்டரோட, சரிங்களா, முன்னாடி வந்து அந்த முஸ்லீம் நபர் கொடுத்துருந்தார் இல்லையா, ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டிருந்தார் இல்லையா, வித் அந்த ஆர்டரும் ப்ளஸ்ஸு நமக்கு வந்து அந்த ஷோ பண்ணப்பட்டது. அதை வந்து சொல்லியிருந்தாங்க இது மாதிரி விஷயம் அப்படின்னு. ஸோ இதை வச்சு நம்ம அந்த ஆர்டர் வச்சே நமக்கு வந்து ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரியே வந்து அப்பயே வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து அந்த சோஷியல் மீடியா அந்த வீடியோ கூட இருக்குது, நீங்கள் போய் பார்க்குறதுனா பாருங்கள். சரிங்களா? ஜஸ்ட்டு ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான் நான் அதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? அது மாதிரி இருக்குது. இதுக்கு முன்னாடி இதுக்கான ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இதை பேஸ் பண்ணி நாம்ளும் வாங்க முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். சரிங்களா? இது மட்டும்தான் நண்பர்களே. அதால் வந்து நம்ம வந்து சொல்கிறதெல்லாம் கரெக்டாக நடந்துருமானா கொஞ்சம் கஷ்டம்தான். சரிங்களா? ஒரு எக்ஸ்பெக்டடாக தான் நம்ம சொல்கிறோம். நடந்தால் சந்தோஷம்தான். சரிங்களா? ஏன்னா ஒரு 85 லட்சத்துக்கு மேற்பட்ட உறுப்பினர்கள், ஓகேங்களா, அவருடைய வாழ்க்கை உண்மையாக சொல்கிறேன் இந்த 6 மாதமாக ரொம்ப கஷ்டமாக போச்சு. 6-7 மாதங்களாக ரொம்ப கஷ்டமாக போச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க.
அப்படி இருக்கும் பட்சத்தில் ஏதாவது நல்ல விஷயம் நடந்துடக்கூடாதா அப்படின்னு தான் நாமளும் வந்து நமது மைவி3 சம்மந்தமான அனைத்து விஷயங்களும் நம்ம என்ன சொல்கிறது கண்ணில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு பார்க்குறோம். சரிங்களா? ஏதாவது விஷயங்கள் கிடைக்குமா, ஏதாவது ப்ரூஃப் கிடைக்குமா, ஏதாவது நல்லது நடக்குமா அப்படின்னு சொல்லி தான் பார்த்துட்ருக்கோம். அப்படி பார்க்கும்போது இதெல்லாம் சாதகமாக வருதோ நான் அப்படியே சோஷியல் மீடியாவில் பார்த்து அதை அப்படியே உங்ககிட்ட சொல்கிறேன், ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? இதுதான் மேட்ரு. ஓகேவா? நடந்தால் கண்டிப்பாக நல்லது தான். ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டின்றது நடந்தால் ரொம்ப ரொம்ப கிடச்சிச்சின்னா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்து அந்த அக்கௌண்ட்டில் வந்து EOW வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா, அதெல்லாம் ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா? அதெல்லாம் ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உடனுக்குடன் வந்து அந்த பேமெண்ட் சம்மந்தமான அனைத்து விஷயங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா 1 by 1 அவங்க வெளியிட்டுருவாங்க. சரிங்களா? அதுக்காக தான் நம்ம எல்லா விஷயத்துலையும் ஏதாவது நடக்குமா, ஏதாவது ஆர்டர் இருக்கா, ஏதாவது நல்ல விஷயம் நமக்கு சாதகமாக இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து தான் எடுத்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் பார்க்காம கூட விட்டுட்ருப்பீங்க. இந்த மாதிரி பதிவுலாம் நீங்கள் பார்க்காம கூட விட்டுட்ருப்பீங்க. அதை வந்து என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கு நான் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களும் வந்து ஆலோசனை பண்ணிட்டு அவங்களும் மனசு குளிரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த பதிவெல்லாம் போட்டுட்ருக்கேன். சரிங்களா? அதுக்குன்னு வந்து நம்ம வந்து நெகட்டிவாக நம்ம நிறுவனத்துக்கு எதிராக வீடியோ போகிறவங்கள பதிவு பார்ப்போன்னா நான் பார்க்க மாட்டேன். லைட்டாக பார்ப்பேன், அவ்வளோதான். பட்டு வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பேன். சரிங்களா? சோஷியல் மீடியாவாக இருந்தாலும் சரி, வேறு எங்கேனா கிடைச்சாலும் சரி, ஜஸ்ட்டு அப்படியே ஒரு கிளான்ஸு, அவ்வளோதான். மற்றபடி வந்து அதை டெப்த்தாக போயிட்டு நம்மளாம் பார்த்துட்டோம்னா நம்ம மனசும் கஷ்டப்படும். நாமளும் வந்து மற்றவங்கக்கிட்ட சொல்ல முடியும். அப்போ சொல்லும் போது அவங்க மனசும் கஷ்டப்படும். ஸோ அதால் தான் நான் என்ன பண்ணிட்டேன்னா, நமக்கு வந்து பாசிட்டிவாக யார் வீடியோ போடுறாங்களோ நம்ம நிறுவனத்துக்கு அவங்க வீடியோ மட்டும் நான் பார்ப்பேன். இப்போ கூட பாருங்கள், காலையில் ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, மிமிக்ரி செஞ்சு நமது எம்டி வந்துட்டார், எம்டி வந்தால் மட்டும் நான் பணம் கொடுத்துட போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறது ட்ரோல் பண்ணி வீடியோ போட்டுட்ருக்காங்க. நான் அதுக்கு முன்னாடியும் ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன். இன்றைக்கி ஒரு வீடியோ பார்த்தேன். சரிங்களா? அப்படி நான் நடந்துகிட்ருக்கு. அப்படி இருக்கும்போது வந்து நான் அதெல்லாம் வந்து கேர் பண்ணிக்கிறது இல்லை, போடா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுறது. சரிங்களா? அதால் வந்து நீங்களும் அது மாதிரி செய்யுங்க. ஏன்னா மனசு கெட்டு போயிடும், மன உளைச்சலுக்கு நம்ம ஆளாகிடும் அந்த வீடியோலாம் பார்த்தா. அதால் வந்து அதை அப்படியே அவாய்ட் பண்ணிவிடுங்க. இப்போ என்ன அந்த பதிவில் சொல்ல வரேன்னா, மைவி3 எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க இல்லையா, அது ஃபுல்லாக ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டியில் எடுக்க முடியும். அதற்கு ப்ரூஃபு ஒரு ஆர்டர் ஒன்று சமீபத்தில் கொடுத்துருக்குறாங்க சென்னை ஹைகோர்ட்டு அப்படின்ற மாதிரி இந்த பதிவு மூலியமாக உங்களுக்கு தெரிவுபடுத்திக் கொள்கிறேன். அவ்வளோதான். சரிங்களா? அந்த பதிவு நோக்கம் அதுதான். ஷார்ட்டாக சொல்லணும்னா மீண்டும் அடுத்த ஒரு நமது மைவி3 அப்டேட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.